பசங்கள்லாம் குட்டி செவுத்து மேலே ஏறி உட்காந்து போகிற வர பொண்ணுங்களுக்கு மார்க் போடுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு சேஞ்சுக்கு பொண்ணுங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க, பொண்ணுங்க குட்டி செவுத்து மேலே ஏறினு மச்சி இவனுக்கு 40 போடலாம், இவனுக்கு 80 போடலாம். அவனுக்குலாம் 80 தேரா 35 தான் தேர்னா, எனக்கு ஒரு நப்பாசம் நமக்கு ஒரு 80-90 தேரும் அப்படின்னு லைட்டாக கிராஸ் பண்ணி மச்சி -90 இன்னும் உயிர் வாழுதுறீங்கிறான். கல்யாணம்னா வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு யார் ஜாதகம் பார்க்கவே பார்க்காதீங்க. மாமியாருக்கு மருமக ஜாதகம் பாருங்க. ஏன்னா பிரச்சனை மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வரதோட மாமியாருக்கு மருமகளுக்கு அதிக பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அடுத்து நான் விரும்புகிற ஒரு தம்பி, நான் இவனுக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். நான் கூகுளை விட கோகுலை தான் நிறைய விரும்புகிறேன். அதுபோல் இந்த சுந்தர் பிச்சையை அழைக்கிறேன். பொதிகை மலை தென்றலாய் பிறப்பெடுத்த பூந்தமிழே, புயல் போல் ஏடுகளை புரட்டி சென்றவளே, என்னை எழுதுகோள் எடுக்கச் சொல்லி ஏடுகள் பல தொடுக்கச் சொல்லி விழுகின்ற பொழுதும் அருவி என விழுபவளே, எழுகின்ற பொழுதும் எரிமலையாய் எழுபவளே, தாயே தமிழே உன்னுடைய தமிழ் மகன் உந்தன் பாதம் தொட்டு சொல்கிறேன். என் உயிரிலும் மேலான அனைத்து தமிழ் இரத்த உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய மனம் கணித வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்க பேச்சு ஒன்னொன்னு தீ பொறி, உங்க மனசுல இல்ல கரை, நீங்க பேசுற பேச்சு பற்ற பற, பக்கத்து வீட்டுக்காரன் மொண்டாட்டி அடிச்சு உங்க வாயில பொங்கு நுர. நீங்க நேரத்துல வேணா நெய்வேலியா இருக்கலாம், இப்படியே போனால் ஒரே அறை இல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுனாலதான். நீங்க நேரத்துல வேணா நெய்வேலியா இருக்கலாம், ஆனா குணத்துல கோளாறு தங்கம். எங்களுக்கு மட்டும் சொல்லணும், தங்கம்னது ஓகே, கோளாறுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே. ஆனா நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம், பனைமரத்துல தொங்குது நொங்கு, எதிரணிக்கு நாங்க ஊத போற சங்கு. எதிரணிக்கு நாங்க ஊத போற சங்கு, இதுல உங்களுக்கு தான் பெரும் பங்கு. புரிஞ்சுக்கணும்னா வீட்டுல போய் தூக்கு போட்டு தொங்கு. இல்ல தண்ணி எல்லாம் குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு இப்ப எதிரணிக்கு நீ சங்க ஊதிட்ட, அப்புறம் நடுவருக்கும் ஊதலான்னு பாக்குறியா? இல்ல அது ஒண்ணு இல்ல, அதெல்லாம் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் நடுவர், ஒரு விஷயம் சொல்லணும். 5-5-10 எங்க நந்தா பாய்ஸ் கெத்துன்னு உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? வாழ்க்கையே ஒரு ரிங்கு, நந்தா கேர்ள்ஸ் தான் கிங்னு உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? அங்க இருக்கிறோம் நாங்க. இப்போ இன்டர்வியூ போறோம்னு வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே, இன்டர்வியூ போனா நிறைய பேர், ஒரு 10 போஸ்டிங் இருக்கும், 10 போஸ்டிங்ல 200 பேர் 300 பேர் வந்து போட்டி போடுவாங்க. ஆனா அது கிடைக்கக்கூடிய இருக்க போஸ்டிங் வந்து 10 தான் இருக்கும். ஆனா 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, மீதி 90 பேருக்கு வேலை கிடைக்காது. அதுல எத்தனை பேர் மனமுடைந்து போறாங்க? அதை ஏத்தக்கூடிய யதார்த்த பக்கம் இன்னைக்கு எத்தனை பேர்த்திட்ட இருக்கு? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அருமை, இதுக்கு கை தட்டலாம். அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. மீதி 190 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நம்ம இன்னும் நம்ம கிட்ட வளர்த்துக்கக்கூடிய திறமைகள் ஒண்ணு இருக்கும், ஒண்ணு இல்ல, அதை நம்ம வளர்த்துக்கணும். 2வது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினைச்சுக்கணும். 3வது என்ன தெரியுமா, நமக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு தகுதியில நம்ம நினைச்சுக்கணும். நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். வாழ்க்கையில வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ற மாற்றத்தை எதிர்பார்த்தல்ல, நம்ம இருக்கக்கூடிய யதார்த்தத்தை புரிந்து வாழ்க்கையின் எதிர்நீச்சலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட கத்துக்குவோம். அருமை. அதுதான் உண்மையா இருக்கு நடுவர் அவர்களே. வாழ்க்கைனா பிரச்சனை வருதுன்னா, வாழ்க்கையில் ஒருத்தர் சொல்றாரு, கஸ்டமர் கேர் கால் மாதிரி என் வாழ்க்கையில பிரச்சனை மட்டும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு. ஏதாவது வந்துட்டு போனா அது வாழ்க்கை, எதுவுமே வரலாம் அது வழுக்கையில தான் எதுவும் வராது. வழுக்கையில தான் எதுவும் வராது. அதாவது எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரியுமாங்க, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க மாம்ஸ்ன்னு, ப்ராப்ளம்ஸ்னா போடுவாங்க மீம்ஸ், போர் அடிச்சா கேட்போம் சாங்ஸ், எக்ஸாம்ல கொண்டு போவோம் பிட்ஸ், மாட்டினா வைப்பாங்க அரியர்ஸ், வீட்டுல உழுவும் பாருங்க ஒரு பூத்ஸ் அங்க இருக்குது. ஆனா அதையும் யதார்த்தமா எடுத்துக்கிட்டு அடுத்த செமஸ்டர்ல அப்பயும் அரியர் வைப்பா, கடைசி செமஸ்டர் எல்லாம் படிச்சு கிளியர் பண்ணுவோம் பாத்தீங்களா? அடி கொடுக்கறத கூட யதார்த்தமா எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப நியாயம் பாது. போன வாரம் எங்க வீட்டுல அப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து போட்டோ எடுத்தாரு. நேத்து நைட்டு அவர் கால் பண்ணி, அண்ணே போட்டோ ரெடியானா, மூதேவி நீ இன்னும் நெகட்டிவ்ல இருந்து திரும்பல, அப்புறமா நீ நெகட்டிவ்ல இருந்து திரும்பினா சொல்லி அனுப்புற வந்து வாங்கிக்கோங்கிறாரு. என் நடுவர்கள் என்னை பார்த்தா அப்படியா இருக்கு? இல்ல அப்படி ஒண்ணும் தெரியல. நான் எவ்வளவு அழகா இருக்கேன்? இல்ல அப்படி ஒன்றும் தெரியல. இல்ல அரண்டவங்கன்னு கிருண்டதெல்லாம் பேயினுவாங்களாம், அதனால உங்களுக்கு தெரியாது. இல்ல குற்றாலத்தில் என் நண்பன் போய் குரங்குங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு எனக்கு அதை அனுப்பி வச்சான். எப்படி இருக்குது செல்ஃபின்னா, குரங்கு ரொம்ப நல்லா இருக்குடான்னுட்டேன். அதாவது என்னன்னா,
இப்படிதான் அழகுன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். காலேஜ் போயிட்டு வரும்போது வர வழியில ஒரு இன்சிடென்ட் நடந்தது நடுவர் அவர்களே. பசங்கள்லாம் குட்டி செவுத்து மேலே ஏறி உட்காந்து போற வர பொண்ணுங்களுக்கு மார்க் போடுவாங்க. எங்க ஊர்ல ஒரு சேஞ்சுக்கு பொண்ணுங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க, பொண்ணுங்க குட்டி செவுத்து மேலே ஏறினு மச்சி இவனுக்கு 40 போடலாம், இவனுக்கு 80 போடலாம். அவனுக்குலாம் 80 தேரும், 35 தான் தேருனா, எனக்கு ஒரு நப்பாசம் 50க்கு நமக்கு ஒரு 80-90 தேரும் அப்படின்னு லைட்டா கிராஸ் பண்ணி மச்சி -90 இன்னும் உயிர் வாழுதுறீங்கிறான். நடுவர் அவர்களே என்னை பார்த்தா அப்படியா இருக்கு? ஐ எம் a beautiful பாய் இல்லையா? யதார்த்தமே இல்லைன்னா நம்மள தூக்கு போட்டு தொங்கிருக்கு நடுவர். போன வாரம் திண்டுக்கல்ல ஒரு ஷூட்டிங் போறேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லையா? ஆமா. அந்த போற வழியில ஒரு சில இயற்கை உபாதைகளால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். சரின்னு போனா பப்ளிக் டாய்லெட்குள்ள போற ஒருத்தர் ரிங்டோன் வச்சுருக்கான், வரலாம் வரலாம் வா வரலாம் வா வரலாவான்னு. நான் என்ன பண்ண, கதவை தட்டி நீ முதல்ல வெளியே வா. ஏன்டா உள்ள இருக்கவன் எப்ப வெளியே போலான்னு துடிக்கிறேன், வெளியே இருக்கிறவன் எப்ப உள்ள வரான்னு தெரியும், இதுல உனக்கு ஸ்டாண்டிங் ஓவியேஷன் வேற அப்படின்னு. இல்ல உள்ளார இருக்கிற உன் போன்ல ஒரு பாட்டு ஒளிச்சிருக்கணுமே. நான் அப்ப சைலண்ட்ல போட்டு வச்சிட்டேன். சரக்கு வச்சிருக்கேன், அதை இறக்கி வச்சிருக்கேன். இத போய் நீ சைலண்ட்ல போடலாமா? அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு போனா இன்னொருத்த வச்சிருக்கான் பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன. ஏன்டா நான் கக்கூஸ் வந்திருக்கேன்னா, கலிபோர்னியா டூர் வந்திருக்கிறேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன. ஏன் அவசரங்கிறனால தான் அவன் முன்ன போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் நான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன். ஏன் நடுவர்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருக்க யதார்த்தத்தை புரிஞ்சோம்னா என் டேங்க் வெடிச்சிருக்கும். யதார்த்தம் இருக்குன்னு என் வாழ்க்கையில. அது கூட பரவாயில்ல. வரும்போது ஒருத்தர் சொல்றான், இன்னொரு ரிங்டோன், ஏனோ வானிலை மாறுதே. அந்த நாத்தத்துல என் மனநிலையே மாறி போச்சு. வானிலை மாறுதுன்னு அந்த இடத்துல வானிலை மாறுதுன்னு ஸ்டாண்டிங் வரும்போது போர்டை திருப்பி வச்சுக்க, நன்றி மீண்டும் பாருங்க. வந்து போறதுக்கு அது நான் டூரா இல்ல என்ன என்ன பேசிட்டு இருக்காங்க? இல்ல நன்றி மீண்டும் வருங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, இதே மோஷன் அது இதே டைட்ல இதே லெவல்ல மறுபடியும் வரட்டும், உடம்புக்கு எடுத்திக்காதுன்னு அர்த்தம். அது என்ன வெயிட் மிஷின் வச்சா எடை பார்க்க முடியும்? இதே மாதிரி நடுவர் அவர்களே ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும், பாய்ஸ் ப்ரப்போஸ் பண்ணும்போது கேர்ள்ஸ் ஏன் செருப்பை கழட்டுறாங்க தெரியுமா? எதுக்கு? பாய்ஸ் இதயம் கோயில் மாதிரி. கோயிலுக்குள்ள யாராவது செருப்பை போட்டுக்கிட்டு போவாங்களாப்பா? எவ்வளவு புனிதமானது. அதுக்கு செருப்பை கழட்டி வைக்கிறாங்க. கோகல் நீ அதுக்கு போயிட்ட. நேத்து கரூர்ல ஒரு பையன் முருகன் கோவிலுக்கு போனான். கோவில்ல போய் முருகனை பார்த்து மாமா முருகான்னுட்டான். பக்கத்தில் இருந்தவங்க என்னடா அவன் திடீர்னு எடுத்தோடனே முருகனை மாமான்னு சொல்கிறானே அப்படின்றதுக்கு பூசாரி சொன்னார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 5 நிமிஷத்தில் அதற்கான ரிசல்ட்டு தெரிஞ்சிரும்னாரு. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா ஒரு பொண்ணு வெள்ளையாக சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு தேவதை மாதிரி நடந்து வந்து முருகனுக்கு முன்னாடி நின்று அப்பா முருகான்னா. பூசாரி சொன்னார், இப்போ புரியுதா, முருகன் இந்த பொண்ணுக்கு அப்பான்னா இவனுக்கு மாமா தானே. ஆனா ஒரு விஷயம் நடுவர்களே, எங்க பொண்ணுங்க மேக்கப் போறதுக்கு பசங்க மேக்கப் போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி? ஒரு பையன் மேக்கப் போட்டா அவன் கடத்தெருவுக்கு வரப்போறான்னு அர்த்தம். ஒரு பொண்ணு மேக்கப் போட்டா எவன நடுத்தெருவுக்கு வரப்போறான்னு அர்த்தம். ஆனா அவுட்டிங்க்கு டேட்டிங்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. இல்லை கோகுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணு மேக்கப் போட்டா ஏன் அவன் நடுத்தெருவுக்கு வரான்னா, அப்படி மேக்கப் போட்டு அவங்ககிட்ட ரொம்ப சிரித்து பேசி ஒரு நம்பிக்கையை ஊட்டி நேராக நடுத்தருவுக்கு போய் திரும்பி பாடுறா, எங்காவது ஒரு நிறுவனம் இருந்துச்சுன்னா போய் வேலைக்கு சேர்ந்து வேலை வெட்டியை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவ செஞ்ச ஒரு வேலை. சரி, யதார்த்தத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. யதார்த்தத்தை பத்தி என்னோட கருத்து என்னன்னா, நமக்கு என்னதான் ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க, அந்த இன்சிடென்ட் டேக் இட் ஈஸி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல. சரி, டேக் இட் ஈஸி எடுத்துக்காம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பிரச்சனை தான் வரும். நமக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒரு திங்கிங் நமக்குள்ள விதைத்தல்ல புதைத்து வையுங்கள், அந்த இடத்துல மறுமலர்ச்சி என்ற ஒரு விடியல் வெடிக்கும். அப்படிங்கறதுல ஒரு விதமான சந்தேகம் கிடையாது நடுவர்களே. இப்ப கிளாஸ் எடுக்க போறோம்னா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் 1008 தொந்தரவு பண்ணுவான், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு மறுபடியும் நாங்க வந்து கிளாஸ் எடுப்போம். அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸை கோச்சுக்கிட்டு வெளியே அனுப்புனா அவனோட பாடமும் கெட்டு போயிடும், நம்மளோட கிளாஸும் கெட்டு போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யதார்த்த தன்மை வந்து ப்ரொஃபஸருக்காகட்டும் டீச்சர் ஆகட்டும் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அவங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக நடக்குது அப்படிங்கிறத உண்மையாக இருக்கு நடுவர்களே. இப்படி தான் என்னை வந்து கிளாஸ் எடுத்துக்கும்போது ஒரு பையன் டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தான். என்னடா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு டவுட்டுன்னா சொல்லு தங்கம் அப்படின்னு. ஃபிங்கருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், ஃபிங்கர்னா விரல் தங்கம்,
ஃபிகர்னா சயின்ஸ் புக்கில் இருக்க படம் பாரு அப்படின்னு சொன்னேன். அப்படியே இல்லை, ஃபிங்கரை மடக்க முடியும், ஃபிகரை மடக்க முடியும்னு சொல்கிறேன் சார். சின்ன பையன் எப்படிலாம் பேசுகிறான் பாருங்க சார். அதாவது ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற நடுவர்கள். எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடந்தது. என் மாமா வந்தார், வீட்டில் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வந்தார். வந்தோன்னு என்கிட்ட சொன்னார், ஏய் அதை ஆரம்பிக்கும் போது ஃபேனை போடு, ஏய் அதை ஆரம்பிக்கும் போது டிவியை போடு, ஏய் அதை ஆரம்பிக்கும் போது சுவிட்சை போடுனார். எனக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அதை ஆரம்பிக்கும் போது காஃபியை போட்டு கொண்டு வந்தார். எனக்கு கோவம் வந்து என்ன அதை ஆரம்பிக்கும் போது கோவம் வந்து கேட்டால் அதை ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னாரு. அப்போ அந்த இடத்துல கோபம்ங்கிறது ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு செயல். எல்லா இடத்துலையும் நம்ம கோவப்படக்கூடாது. கோபம் வருவது மனிதனுடைய இயல்பு தான். ஆனால் வந்து கோபத்தை தாண்டி நம்மளுடைய சிந்தனையை தூண்டும் பொழுதுதான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் யதார்த்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இனிமையாகுங்கிற ஒரு விதமான சந்தேகம் கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன் நடுவர்களே. நீங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். வேகமா ஓடும், உங்களுக்கு தெரியாம இடிச்சிட்டு போயிட்டான். அந்த இடத்துல வந்து அது வந்து தெரியாம வேகத்துல இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துல நீங்க கோவப்பட்டு அவனை திட்டுவீங்களா, சரி பரவாயில்லப்பா அவன் சாரிக்கும் பரவாயில்லப்பான்னு சொல்லுவீங்களா? இல்ல, கோபப்பட்டு திட்டுவேன். எதுக்கு? ஏன்னா அதுதான் யதார்த்தம். ஏனென்றால் அவன் தெரியாம அவன் இடிச்சிருக்கலாம், ஆனா அதே சமயத்துல இடிபட்டவன் நான். ஆகவே அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் என்னை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு நான் திட்டுவேன். அது கரெக்டு தான். அப்போ வந்து உடனே அவன் சாரி கேட்குறான், ஐம் சாரி சார் நான் தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த கோபத்தை எனக்குள்ளார அடக்கிக்கிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அதாவது எவ்வளவு இருந்தாலும் நம்மளை வருத்திக்கிட்டோம்னா அடுத்தவங்களை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருக்கங்கிறத ஒரு உளவியல் உண்மை. இல்லை, லைஃப் இஸ் ஹாப்பி. வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும்தான். ஒவ்வொரு கஷ்டத்திலும் நம்ம இது என்னடா வாழ்க்கை நினைக்கிறதோட இது என்னோட வாழ்க்கை நினைச்சு பாருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு தான். வாழ்க்கையிலுடைய அனுபவங்களை நாம் தேடிக்கொண்டோம் என்றால் போதும், வாழ்க்கை ஒரு சந்தோஷமா போயிடும் அப்படிங்கிறத நடுவர்களே. ஆகவே ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் நடுவர்களே. என்னன்னா கல்யாணம்னா வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு யாரும் ஜாதகம் பார்க்காதீங்க. மாமியாருக்கு மருமகளுக்கு ஜாதகம் பாருங்க. ஏன்னா பிரச்சனை மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வரதோட மாமியாருக்கு மருமகளுக்கு தான் அதிக பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆக அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அவர்களிடத்திலே வந்து புரிதல் என்கின்ற ஒரு மனப்பான்மை இல்லை. புரிதல் என்கின்ற மனப்பான்மை இருந்தால் யதார்த்தம் என்ற ஒரு உண்மையான ஒரு உணர்வு வந்து அந்த இடத்துல இருந்திருக்கும். அந்த யதார்த்தம் இல்லாதனாலதான் புரிதல் வந்து வரல. புரிதல் வராதனாலதான் சண்டை வருது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யதார்த்த தன்மை இல்ல. யதார்த்த தன்மையை நம்ம தொலைச்சிட்டோம், அதுதான் இன்னைக்கு காரணமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நடுவர்களே, நம் மாற்றத்தை ஏற்கலாம், மாற்றத்தோடு வாழலாம். அந்த மாற்றத்தை ஏற்பதற்கு நம்முள் ஒரு யதார்த்தம் வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மை. ஆக நடுவர்களே, இரவில் பூப்பது அள்ளி, எனக்கு பிடிச்சது மல்லி, தீர்ப்பு தாங்க நீங்க எங்க அணிக்கு மட்டும் அள்ளின்னு சொல்லி மீண்டும் உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ், ஸ்பீச்சஸ், பட்டிமன்றம், குக்கிங், பியூட்டி டிப்ஸ் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.